36 வயதினிலே படம் மூலமா சினிமாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்த ஜோதிகா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கதாபாத்திரங்களை நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழை தொடர்ந்து பாலிவுட்ல அதிக கவனம் செலுத்தி படங்கள் மற்றும் வெப் சீரிஸில் நடிச்சிட்டு இருக்காங்க. கடந்த வருஷம் பாலிவுட்ல அவங்க நடிப்புல வெளியான சைத்தார் மற்றும் ஸ்ரீகாந்த் போன்ற படங்கள் நல்ல வரவேற்புல இருந்துச்சு. இதை தொடர்ந்து அவங்க நடிப்புல இப்போ டப்பா காட்டல் அப்படிங்கிற வெப் சீரிஸ் வெளியாகி இருக்குது. இந்த நிலையில சமீபத்தில் ஒரு பேட்டியில் தென்னிந்திய சினிமா பற்றி ஜோதிகா பேசியிருக்கிற வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்குது. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் நிறைய விஷயங்களுக்கு நோ சொல்லியிருக்கேன். நான் நடிக்க ஆரம்பித்து 10 வருஷங்களுக்கு அப்புறம் எல்லா தென்னிந்திய நடிகர்கள் கூட நடிச்சதுக்கு அப்புறம் அநேகமாக என்னோட 28 வயசுக்கு அப்புறம் நான் சில படங்களுக்கு மட்டுமே ஓகே சொல்லி நடித்தேன். அது ரொம்பவும் கவனமான முடிவு. தென்னிந்திய சினிமாவிலேருந்து நான் வந்திருக்கிறேன். அங்கே ஆண்களை முன்னிலையாக கொண்ட படங்கள் தான் அதிகம் வரும். இப்போ மாற்றங்கள் வந்திருக்குது. பாலிவுட்லேயும் மாற்றம் ஏற்பட்டிருக்குது. தென்னிந்தியாவில் பெரும்பாலும் ஆண்களுக்காகத்தான் அதிக படங்கள் எழுதப்பட்டிருக்கும். அதில் பெண்கள் கதாபாத்திரம் முழுமையடைஞ்ச மாதிரி இருக்காது. அதில் பெண்கள் டான்ஸ் ஆடவும் ஆண்களை புகழவும் தான் பயன்படுத்தி இருப்பாங்க. அது இப்போவும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நான் மாற்றுப்பாதையை தேடினேன். அந்த மாதிரியான படங்களும் எனக்கு கிடச்சிச்சு. நான் நடித்தேன். ஆனால் நிறைய படங்களுக்கு நோ சொல்லியிருக்கேன். நான் என்னோட பாதையை கவனமாக தேர்ந்தெடுத்தேன். அதுதான் என்னைய இப்போ இருக்கிற பாதையில் இயக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் நான் இப்போ யாராக இருக்கிறேனோ அதுவாக ஆக்கியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாங்க. இந்த நிலையில் ஜோதிகாவோட இந்த இன்டர்வியூ பார்த்து பலருமே ஜோதிகா நடிப்பில் வெளியான குஷி, மொழி, காற்றின் மொழி, ராட்சசி, பொன்மகள் வந்தால், நாச்சியார், தி காதல் கோர் ஆகிய படங்கள் எல்லாமே தென்னிந்திய மக்களால் கொண்டாடப்பட்ட படங்களாக இருக்குது. இந்த படங்கள் எல்லாமே ஜோதிகாவோட கதாபாத்திரங்களையும் அவங்களோட நடிப்பையும் ஃபேன்ஸ் கொண்டாடி தீர்த்திருந்தாங்க. டாப் ஹீரோக்களான விஜய், சூர்யா, அஜித், கமல், மம்முட்டி போன்ற சூப்பர் ஸ்டாருக்கு இணையான பாத்திரங்களை ஏற்று ஜோதிகா நடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க பாலிவுட்டில் நடித்த சைத்தான் பேரளவுக்கு தான் அவங்களோட கதாபாத்திரமாக இருக்கும். ஒரு பொண்ணுக்கு தாயாக மட்டுமா வந்துட்டு போவாங்க. அவ்வளோ பெரிய அளவுலையும் அது இருக்காது. ஆனால் தென்னிந்திய சினிமாவை ஆணாதிக்கம் அப்படின்னு சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்திய ஃபேன்ஸ் பலருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க.